அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அல்லாஹ்வுடைய நிஅமத், இந்த குர்ஆன் முழுக்க நாம் சாராம்சப்படுத்தி பார்த்தால் அல்லாஹ் அதில் என்ன பேசுகிறான் என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மனிதர்களை படைத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைக்கிற நேரத்தில் மலக்குமார்கள்ட்ட கேட்குறான், வைதுக்கால ரப்புக்களில் மலாய்க்கத்தி இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியில் நாம் தலைமுறைகளை படைக்க போகிறோம் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் பூமியில் தலைமுறைகளை படைக்க போகிறேன். காலு அத்தஜ்அலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, மலக்குமார்கள் கேட்டாங்க, யா ரப் அத்தஜ்அலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, அதில் ஃபசாது பண்ணுறவர்கள், இரத்தத்தை வடிக்கிறவங்க, அவர்களை ஒத்துமையாகவே இருக்க மாட்டாங்களே. மனிதர்கள் 2 பேர் சேர்ந்தா எப்போ பிரிகிறது என்பது தான், எப்போ ரத்தம் ஓடும், ஃபசாது பண்ணுவார்கள். மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, ரத்தம் ஓற்றுவார்களே, அவர்களை படைக்க போகிறையா? وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ, யா அல்லாஹ் நாங்கள் உனக்கு தஸ்பீஹ் பண்றோம், உன்னுடைய புகழை கொண்டே தஸ்பீஹ் செய்கிறோம். وَنُقَدِّسُ لَكَ, உன்னை தூய்மைப்படுத்துகிறோம், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னான்? قَالَ إِنِّي أَعْلَمُ مَا لَا تَعْلَمُونَ, மலக்குமார்கள் அதை சொல்ல அல்லாஹ் சொன்னான், எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது என்றான் அல்லாஹ். அவ்வளவுதான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். மலக்குமார்கள் சொல்வது பொய் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் முடித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான், அல்லாஹ் படைத்ததை சொல்லவில்லை. சூரத்துல் பக்கராவில் வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா ثم عرضهم على الملائكة فقال انبئوني باسماء هؤلاء ان كنتم صادقين. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் படித்து கொடுத்தான், எல்லா விஷயங்களையும் படித்து, எல்லா பேர் சொற்களையும் படித்து கொடுத்தான். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, எல்லா அஸ்மாக்களையும் அல்லாஹ் படித்து கொடுத்தான். சும்ம அரதஹும் அலல் மலாயிகத்தி ஃபகால அம்பிஊனி பிஹாத், மலக்குமார்கள் எல்லாம் கூப்பிட்டு விட்டு அதை எல்லாத்தையும் காட்டி அம்பிஊனி, எனக்கு சொல்லுங்க அதனுடைய பேர், ஆஹுலாஹி அதனுடைய பேர்களை சொல்லுங்கள், இன் குந்தும் சாதிகீன், நீங்க உண்மையாளர்களா இருந்த. அவங்க கூற்றுல மனிதர்கள் வெறும் சண்டை தான் பிடிப்பாங்க, அவங்க இரத்தத்தை தான் ஓட்டுவாங்க என்ற கூற்றில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், இன்குந்தும் சாதிகீன் உண்மையாளர்களாக இருந்தால் இதனுடைய பேரெல்லாம் நீங்க எனக்கு சொல்லுங்க அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொன்னான். மலக்குமார்கள் என்ன சொன்னார்கள்? காலு சுப்ஹானக் லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ எதை படித்து தந்தியோ அதை தவிர வேற எந்த இல்மும் இல்லை யா அல்லாஹ். அவருக்கு நிறைய இல்மை நீ கொடுத்து விட்டாய். லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம், யா அல்லாஹ் நீ அறிந்தவன், நீ ஞானம் மிக்கவன் யா அல்லாஹ் என்றார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ன செய்தான்? சாதாரணமாக அல்லாஹ் மலக்குகளை படைத்திருந்தான், ஜின்களை படைத்திருந்தான். புதுசா ஒரு ப்ரொடக்ட் பண்ற நேரம் அந்த ப்ரொடக்ஷனை கொண்டாந்து முன்னாடி வைத்தால் பின்னாடி உள்ளவர்கள் என்ன சொல்லுவாங்க? இவங்க புதுசு, இவர் இப்ப வந்தவர், எங்களுக்கு தான் முழு மரியாதை என்பார்கள். அல்லாஹ் மாத்துறான். அல்லாஹ் ஒன்றை சொன்னால், அல்லாஹ் ஒன்றை காட்டினால், அல்லாஹ் ஒருவரை காட்டினால், நீங்கள் எவ்வளவு பழசா இருந்தாலும் அவர் புதுசா இருந்தாலும் அல்லாஹ் சொன்னால் நீங்கள் கட்டுப்படணும். அதுதான் அடிப்படை. ஷைத்தானுக்கு முடியாமல் போனது அதுதான். அவர் இப்ப வந்தால், அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன பண்ணான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்று விட்டார். எதுல? இல்ம்ல, அறிவுல. வானலோகமே கொண்டாடுகிற அளவுக்கு புதுசாக அல்லாஹ் படைத்தான். ஹலக்து பியதி, தன் கரத்தால் அல்லாஹ் படைத்தான். சும்ம ஹலக்னாக்கும் சும்ம ஸவ்வர்னாக்கும், உங்களை நாம் படைத்தோம், உங்களை நாம் வடிவமைத்தோம் என்கிறான் அல்லாஹ். ஸவ்வர்னாக்கும் என்றா அல்லாஹ் அதை அப்படியே சூரத்தை உருவாக்குறான். குன் ஃபயகூன், அல்லாஹ் சொல்லலாம் ஆகண்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல அல்லாஹ் அப்படி ஆகல, அப்படி சொல்லல. அல்லாஹ் ரொம்ப நெருக்கமாக கிட்டெடுத்து அவனாக படைக்கிறான். ஹலக்து பியதி, தன் கரத்தால் படைத்ததாக அல்லாஹ் சொல்கிறான். அப்படி படைத்து விட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாத்தையும் சொன்ன பிறகு மலக்குமார்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிவு இல்லாமல் போச்சு. அந்த அளவுக்கு ஒரு இல்மை கொடுத்தான் அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், இவர் இப்ப பாராட்டன், இவர் அவ்வளவு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டார். நான் சொல்லி கொடுத்தது அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகிறான், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டாரு. இவரை இப்ப பாராட்டணும். சாதாரண ஒரு பையன் நல்லா படிச்சுட்டாருன்னா அவரை கொண்டு வந்து ஒரு மேடைக்கு வச்சு ஒரு மெடல் போட்டு ஒரு கப்பை கொடுத்து பாராட்டுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாராட்டு விழா வானலோகத்தில் நடக்குது. அல்லாஹ் என்ன சொன்னான்? வைத் கால ரப்புக லில் மலாயிகத்தி துஸ்ஜுது லி ஆதம்
ஆதத்துக்கு அவ்வளவு பேரும் சுஜூது பண்ணுங்கண்டா மலக்குமார்களை பார்த்து. ஏன்? அவர் அவ்வளவு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி விட்டார். சுஜூதுலி ஆதம் ஃபஸஜது, அவர்கள் அப்படியே சஜிதாவில் விழுந்தார்கள். சாதாரணமாக ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் வெளியாகுவார்கள். எவ்வளவு மலக்கு இருந்தாங்கன்னு தெரியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் நிறுத்தி விட்டு மலக்குகளுக்கு சுஜூது செய்யுங்கண்டா சாதாரணமாக எவ்வளவு மலக்குகள் எப்படி எங்கே எவ்வளவு தூரம் அந்த சஜதா நடக்குது. இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர அல்லாஹ் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின், அவன் பெருமைப்பட்டான். அவன் என்ன பண்ணான்? ஏலான்ட்டான். அவன் அல்லாஹ் கேட்டான், ஏனப்பா இது அமர்த்துக்க, நான் ஏவரின் இடத்துல உனக்கு ஏன் சஜதா பண்ணலாது? خلقتني من نار وخلقته من طين, என்னை நீ இறைவா நெருப்பில் படைத்தாய், அவரை களிமண்ணால் படைத்தாய். அனா கைரும் மின்ஹு, அவரை விட நான் சிறந்தவன் என்றான். நான் ஏன் இதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித சமூகத்தை படைக்கிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்டை காட்டினான். நான் புதுசு பழசு அது இது இல்ல, நான் ஒருவரை இறை தூதர் என்றால் இல்லையே, அரபியில தானே வருகிறார், பனு இஸ்ராயேல்ல தானே வரணும் என்று நாம் நினைத்தோம், இவரை புறக்கணிக்கிறோம். இயலாது. புதுசாகவோ பழசோ நான் ஒருவரை நான் மேன்மைப்படுத்தினால், அவரை பின்தொடர சொன்னால் நீங்கள் பின்தொடரணும். மலக்குமார்கள் மனித சமூகத்தை படைக்கிற நேரத்தில் ஆப்ஜெக்ஷன் தெரிவித்தார்கள். இவங்க இரத்தத்தை வடிப்பார்கள் இறைவா. அல்லாஹ் இன்னொரு பகுதியை காட்டினான், இவர்களுடைய அறிவை பாருங்க, துனியாவுக்கு இவங்களை அனுப்பின பிறகு அறிவில் அப்படி என்றான் அல்லாஹ். அவ்வளோ அறிவையும் கூட. அதனால்தான் நாம் பேசுகிற மொழி யார் கண்டுபிடித்தது என்று யாருக்கும் தெரியாது. ஆங்கிலத்தை யார் கண்டுபிடித்தது, தமிழை யார் கண்டுபிடித்தது? உலகத்தில் உள்ள பெரிய அறிவாளியாக கூகுள் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. பெரிய அறிவாளியாக, எலக்ட்ரானிக் டிவைஸ். ஏன்? அதாவது மனிதனுடைய அறிவை விட அவ்வளவு தகவலும் கூகுள் சேகரித்து வைத்திருக்குது. ஒரு தட்டினால் கூகுள் விஷயத்தை தரும். அந்த கூகுளிடம் போய் கேளுங்க, மொழியை கண்டுபிடித்தது யார் தெரியாது. ரப்புல் இஸ்ஸத் அத்தனையும் மனித சமூகத்துக்கு கொடுத்தான். அறிவில் பிரச்சனையே இல்லை. 100 தட்டி இல்லை, 150 மாடிகள் கட்டுவது அது பெரிய வேலை இல்லை மனிதனுக்கு. அந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்தில் மனித சமூகம் பிழை செய்தது. அல்லாஹ் அவ்வளவு வானலோகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி எல்லாரும் பேசுகிற நேரம் அல்லாஹ் சொன்னான், ஸ்குனு அன்த வ ஜௌஜுகல் ஜன்னா, நீங்கள் உங்க வைஃபும் இதில் வாழுங்கண்டான் அல்லாஹ். وَكُلَا مِنْهَا رَغَدًا حَيْثُ شِئْتُمَا وَلَا تَقْرَبَا هَذِهِ الشَّجَرَةَ فَتَكُونَا مِنَ الظَّالِمِينَ, எதையும் சாப்பிடுங்க, எல்லாம் நல்லா வாழுங்க, ஆனா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க. கிட்ட கூட்டி போய் சொன்னாதான் ஹாதிஹி ஷஜரா. தில்க ஷஜரா அல்லாஹ் சொல்ல, தூரத்தில் இந்த மரத்தை காட்டி சொல்லல, கிட்ட கூட்டி போய் ஹாதிஹி ஷஜரா, கவனமா பாருங்க இந்த மரத்தை, இந்த மரத்துக்கிட்ட நீங்க நெருங்க கூடாது, நெருங்கினால் நீங்கள் அநியாயக்காரராக மாறிடுவீங்க. ஃபவஸ்வஸ லஹும் ஷைத்தான், ஷைத்தானுடைய வேலையை செய்தான், வஸ்வஸ் பண்ணினான். அவன் என்ன பண்ணான்? அந்த கூனா மலக்கைனி, நீங்க 2 பேரும் மலக்கா போயிருவீங்க, இல்லைன்னா ஷஜரத்துல் ஹுல்த், இதுல சாப்பிட்டீங்கன்னா நிரந்தரமா இங்க இருப்பீங்க அப்படின்னு ஒரு இதை கொடுத்தான். குரூர், ஏமாத்தினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மரத்துக்கிட்ட நெருங்கினார். அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயத்தை நல்லா பாருங்க, ஒரு ப்ரொடக்ஷனை ஒரு கம்பெனி செஞ்சா அதோட பாசிட்டிவ் மட்டுமே பேசுவாங்க, பிளஸ் இது 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 இப்படி, இது நல்லம், இது இது, அதோட மைனஸை யாரும் பேச மாட்டாங்க. ரப்புல் இஸ்ஸத் குன் ஃபயகூன் என்று அல்லாஹ் படைக்கல, அல்லாஹ் நெருக்கி படைத்தான், இரக்கத்தோட படைத்தான். சும்ம சவ்வர்னாக்கும், உங்களை நாம் வடிவமைத்தோம் என்கிறான், நாம் அழகா படைத்தோம் என்கிறான் அல்லாஹ். அவ்வளவு சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொன்னான் அல்லாஹ். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதர்களை நாம் ரொம்ப அழகிய முறையில் படைத்திருக்கிறோம். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததியை நாம் சிறப்பித்திருக்கிறோம் என்கிறான் அல்லாஹ். வலகத் கர்ரம்னல் லதீன ஆமனு என்று சொல்லல, ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்லல, ஆதமுடைய சந்ததி, அவர் எந்த மதத்தில் இருந்தாலும் பியூட்டிஃபுல் கிரியேஷன், அழகா நாம் படைத்திருக்கிறோம். அப்படி ஒரு அறிவை கொடுத்து, எங்க பிரச்சனை? அல்லாஹ் பிரச்சனையை காட்டுறான். ரப்பு ஒரு இடத்தை காட்டி இதை நெருங்க வேண்டாம் என்று சொல்லுகிற நேரம், உங்களுக்கு பக்கத்திலே ஷைத்தானை படைச்சிருக்கிறோம். ஷைத்தான் உங்களை ஏமாத்துவான். இன்னஹு லகும் அதுவும் முபீன் ஃபத்தஹிதுஹு அதுவா, அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி, அவனை எதிரியாக எடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஷைத்தான் உங்களை ஏமாத்துவான். அது உங்கள்கிட்ட வரமாட்டான், என்கிட்ட வரமாட்டான், எல்லாரிடமும் வருவான். அவன் ஏமாத்துவான் என்று ரப்புல் ஆலமீன் சொன்னான்.
மனித சமூகம் அறிவில் வெற்றி பெற்ற நாள் வானலோகத்தில் சஜதா. அல்லாஹ் சொன்னான், சஜதா பண்ணுங்கன்னு மலக்குமார்களுக்கு. முன்னாடி படைப்புகளுக்கு கண்ணியமான படைப்பு தஸ்பீஹோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சுஜூது செய்தார்கள். மனிதர்களுடைய அறிவை பார்த்து ரப்புல் ஆலமீனுடைய புதிய படைப்பு கௌரவிக்கப்பட்டது. ரப்புல் இஸ்ஸத் இந்த மனித படைப்பில் உள்ள வீக் பாயிண்டை காட்டுகிறான். நீங்க உணர்வில் வேலையில், நீங்க உணர்வில் ரொம்ப வீக், அறிவில் நீங்க மேன்மைப்பட்டவர்கள், நீங்கள் உணர்வில் ரொம்ப கீழானவர்கள். எவ்வளவு பெரிய மாமேதையாக இருந்தாலும், நீங்க அறிவு களஞ்சியமாக இருந்தாலும், உங்களுக்குள்ள உணர்வில் நீங்க ரொம்ப கீழானவர்கள் என்பதை அல்லாஹ் காட்டத்தான் அந்த வேலையை செய்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆசையால் மலக்காகலாமா, ஆசையால் போனார், அந்த மரத்தை நெருங்கினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனை நீங்கள் கவனமாக பார்த்தால் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சங்கையான ஒருவர், அவருக்கு மரம் என்கிறான். எங்களுக்கு அதே பதத்தை யூஸ் பண்ண, வலா தக்ரபு ஜினா, ஜினாவுக்கு நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரத்தை காட்டி சொன்னான், எங்களுக்கு ஜினா என்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். மனித சமூகம் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டது ஏனென்றா, உணர்வில் நாம் ஃபெயில், அறிவில் நாம் பிளஸ். எங்க அறிவில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த துனியாவை நாங்கள் அப்படி டெவலப் பண்ணுவோம், எங்க மூளை நல்லாவே வேலை செய்யும். உணர்வில் நாங்கள் இன்னொரு மனிதர் விஷயத்தில் நடக்கக்கூடிய உணர்வில், கோவப்படும் விஷயத்தில், பொறாமைப்படும் விஷயத்தில், அடுத்தவரை பற்றி பேசும் விஷயத்தில், புறம் பேசும் விஷயத்தில், அண்டை வீட்டார் விஷயத்தில், எல்லாத்திலையும் நாங்கள் அவுட். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபசாது, மலக்குமார்கள் சொன்னார்களே ஃபசாது பண்ணுவார்கள் என்று, அந்த பகுதி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பூமிக்கு அல்லாஹ் ஏன் அனுப்பினான் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள். இந்த பூமியிலே என்னிடமிருந்து நேரான பாதை உங்களுக்கு வரும். ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேரான பாதை வரும், நீங்களே வாழ்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லல, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எது ரைட் பாத் அதை நான் அனுப்பி வைக்கிறேன். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், யார் அந்த பாதையில் பயணிக்கிறார்களோ, யார் பின்தொடர்கிறார்களோ அவர்களுக்கு கவலை இல்லை, அவர்களுக்கு பயம் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார்.